டு ஆல் த பியூட்டிஃபுல் கர்லி ஹேர் கேர்ள்ஸ் என்னோட சிம்பிள் சிஜிஎம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்படி இருக்க என்னோட முடியை இப்படி எப்படி மாற்றலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சிம்பிளாக காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஸ்டைலிங், முடி நல்ல வெட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வைட் கோம்பு எடுத்து அந்த முடியை நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஒரு லீவ்-இன் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறோம். இந்த லீவ்-இன் கண்டிஷ்னர் நம்ம முடியை நல்லா மாய்ஸ்சராக மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேர்ள் க்ரீமை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் மோஷனில் அப்ளை பண்ணுறோம். நான் பேசிக்காக அந்த க்ரௌன் பார்ட்டை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுவேன். அங்கே தான் நம்மளுக்கு வந்து நிறையா ட்ரைனஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து ப்ராடக்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம வந்து கோம் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் நீங்கள் உங்கள் ஹேரை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு பேக் போர்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நம்ம. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த ப்ரஷ் ஸ்டைலிங். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்மளுக்கு வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த முடியை நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அது எந்த சைடு வேணாலும் வந்து ஸ்டைல் பண்ணலாம். இப்படி ஒரு ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணும்போது ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் வந்து அது டெய்லி பண்ணி பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த மாதிரி பேக் சைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடை வந்து நம்ம லைட்டாக ஸ்க்ரன்ச் பண்ணி விட்டோம்னா மேலே வரைக்கும் அந்த கேர்ள் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ பேக் சைட் நான் முடிச்சுட்டேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன். ஸோ இது நான் வந்து இப்போ பண்ண ஆரம்பித்து ஒரு 1 இயர் ஆனதுனால எனக்கு வந்து கரெக்டாக பார்ட்டிஷன் எடுத்து பண்ணணும்னு இல்லை. நான் வந்து அப்படியே கேஷுவலாக பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை மொத்தமாக ஒரு ஸ்க்ரன்ச் பண்ணுவேன். பண்ணும்போது நம்ம மேலே வரைக்கும் அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்வேர்டா இன்வேர்டான்னு பார்த்து அது மாதிரி பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் ஜெல் எடுத்து அந்த கேர்ள் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஆஃப்டர் தட் ஒரு டீ-ஷர்ட் இல்லைனா ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்க வாட்டரை எடுத்துகிட்டு டிஃப்யூசர் வச்சு நான் டிஃப்யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்யூசரில் டிஃப்யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஹேர் ஃப்ரிஸியாக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து டிஃப்யூசர் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஃபார் வீடியோ சேக் நான் வந்து காமிக்கிறேன். நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு வெளியில் டக்குன்னு போகணும் அப்படின்னா மட்டும்தான் டிஃப்யூசர் யூஸ் பண்ணுவேன். இந்த மெத்தட் நீங்க வந்து பண்ணும்போது, உங்களுக்கு வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஹேர்ல. ஸோ இது வந்து ஒரு 30-40% முடி வந்து காஞ்சதுக்கப்புறம் இருக்கிற ஒரு லுக். ஸோ முடி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நெறைய வால்யூம் இருக்க மாதிரி தெரியும். இப்போ வந்து முடி வந்து ஒரு 40% தான் ட்ரையா இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை லெட்ஸ் சே 70-80% ஆஃப் மை ஹேர் இஸ் ஃபுல்லி ட்ரை. இவ்ளோ வால்யூம் வந்து இப்ப இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட் இல்ல. இது இன்னும் வந்து வால்யூம் அதிகமா காமிக்கும். 100% அது வந்து காஞ்சதுக்கப்புறம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் 2 சைடு 2 ஸ்டைலா வந்து பண்ணியிருந்தேன். ஒண்ணு வந்து அவுட்வர்ட். இது வந்து அவுட்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைட்ல பண்ணியிருக்கிறது இன்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சைட் பார்ட்டிஷன் எடுக்கும்போது என் முடி இப்படி தான் இருக்கு. இந்த ஹேர் வந்து நான் ஃபுல்லா பிரஷ் ஸ்டைல் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி ஸ்டைல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஸ்டைல் யுவர் ஹேர். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது. கண்டிப்பா டைம் எடுக்கும். அந்த கர்ல் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆவறதுக்காக. நீங்க உங்க ஹேர்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் உங்க முடி அதுக்கு அடாப்ட் ஆயி ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கும். பேஷியன்ஸ் இஸ் த கீ. எவென்ச்சுவலி யூ வில் கெட் தேர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.